அட நம்ம வேடசந்தூர்ல கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேலேயே பழமை வாய்ந்த கோயிலாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இருக்கிறது நம்ம மண்டபம்புதூரில் இருக்க சிவன் கோயில். ஸோ லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கோயில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த கோயிலுக்கு அப்படி நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாக்கெட்டு, இல்லை தேன் பாக்கெட்டு, இல்லை வந்து பால் பாக்கெட் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலன்கள் இந்த கோயிலில் இருக்குது. இங்கே பாருங்கள், பால், தயிர், நெய் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பலன்கள் இருக்குதுல. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்தாவே போதும். ஸோ இந்த சிவன் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பல சாமிகள் இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறேன்னா, சிவன் கோயில் வந்து ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வெளியே இருக்க ஒவ்வொரு சாமியும் வந்து நல்லா மனசார கும்பிட்டு உள்ளே போய் சிவனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொன்னால் ஒரு வைப் ஒன்று கிடைக்கும். கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட பேச நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்க. ஸோ சாமி வந்து கோயிலோட பெருமையெல்லாம் பற்றி பேசும்போது நமக்கு கைகாலெலாம் புல்லரிகளவு ஆயிடுச்சுங்க. உள்ளே வந்ததுக்கு சிவனப்பா நல்லா வந்து மனசார கும்பிட்டோம். குறிப்பாக வந்து சிவராத்திரி அன்றைக்கி இந்த கோயிலில் வந்து நிற்கவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸுங்க. இந்த கோயில் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, வேடசந்தூர்லேருந்து வடமதுரை போகிற ரோட்டில் மண்டபம்புதூர் ஸ்டாப்னு கேளுங்க. மண்டபம்புதூரில் வந்து மொடக்கார் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே சிவன் கோயில் இருக்குது.